எங்க போனீங்க? யார் உங்களை கடத்தினது? ஒரு நாள் இப்படிதான் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது எங்க அப்பாவும் காணாம போனாரு. அன்னைக்கு மொத்த குடும்பமும் தவிச்சு நின்னோம். அப்ப ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே எங்களுக்கு கிடையாது. இப்ப அதே மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்களா? நான் பெருசா நேசிக்கிற எல்லாருக்கும் ஏன் இப்படி நடக்குது? அப்படி என்னதான் நான் பாவம் பண்ணேன்? யாருக்கு என்ன தீங்கு பண்ண? ப்ளீஸ் சிபி, எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருங்க. என்னை தவிக்க விட்டுறாதீங்க. என்னால முடியல சிபி. அழாத தமிழ், அழாத. கடவுள் நம்ம கூட இருக்காரு. என் பிள்ளை மீண்டு வந்துருவான். என் புருஷன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் நான் அவரை மீட்டு கொண்டு வருவாத்த. நம்ம நம்பிக்கை அவரை காப்பாத்தும். உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. தப்பா? நான் என்ன பண்ணேன்? மரியாதையா எங்க சிபி எங்க இருக்கான்னு சொல்லு. இது சிபி எங்கயா? சிபி எங்க இருக்கான்? எனக்கு எதுவும் தெரியலையே. டேய் சொல்லு, நீ தானே கோவத்துல அத்தானை கடத்தி வச்சிருக்க? என் அத்தானை காணோன்னு குடும்பமே கதறிட்டு இருக்கு. எங்க அத்தான் காணாம போய் ஒரு நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. எங்க மறைச்சு வச்சிருக்க அத்தானை? சொல்றா. சேது, சேது, என்ன இது? ஃபர்ஸ்ட் கை எடுங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கடத்தல்காரனா? நான் எப்படிங்க சிபிஐ கடத்துவேன்? நிஜமாவே சிபிஐ காணுமா? ஆமா. என்ன சேது இது முதல்ல சொல்றது இல்லையா? என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். நானும் உங்க கூட சேர்ந்து தேடுறேன். ஏய் நடிக்காத சேது. நான் நடிக்கல சேது, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என்னதான் இருந்தாலும் சிபி நான் லவ் பண்ண பொண்ணோட அண்ணன். அவருக்கு எந்த ஆபத்தும் வராட மாட்டேன். வாங்க, நானும் உங்க கூட சேர்ந்து தேடுறேன். வாங்க. வாங்க, 2 பேரும் உடனே கார்ல ஏறுங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் வாங்க 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 ப்ரோ. யார் மணி? என்ன வேணும் உனக்கு? சார், நான் சிபியோட வைஃப். எந்த சிபி? அதான் சென்னையில இருந்து ஜனா ஃபுட்ஸ், அவரோட வைஃப். ஓ ஆமா ஆமா ஆமா, அவரோட ஒய்ஃபா நீங்க? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இல்ல சார், என் ஹஸ்பண்ட 2 நாளா காணோம். எங்க போனாருன்னு தெரியல. நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பத்தின எந்த தகவலும் இல்ல. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், உங்களோட ஃபோன் நம்பர் அவரோட கால் ஹிஸ்டரியில இருந்துச்சு. உங்களுக்கு அவரு கால் பண்ணிருக்காரு. நீங்களும் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. அதான் உங்களை பார்க்க எதுவும் வந்தாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஓ, அவரோட ஃபோன் சிக்னலும் கடைசியா இந்த ஏரியாவை தான் காட்டுது. ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டுருந்தம்மா. அவர் கால் அட்டன் பண்ணவே இல்லை. எப்ப கால் பண்ணாலும் பிஸினே வந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் அட்டன் பண்ணாரு. நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையா இருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாதுமா. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. இது ஏன் வாழ்க்கை. என் மொத்த குடும்பமும் அங்க சிபியை காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார். என்னம்மா நீங்க? நான் என்ன அவரை கடத்தவா போறேன்? அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கமான ஒரு நல்ல மனுஷன். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனக்கு இது சம்பந்தமா வேற எதுவும் தெரிஞ்சா சொல்ல போறேன். எனக்கு தெரியாதுங்கிறப்போ நீங்க போலீஸ்ல சொல்லி ட்ரை பண்ணுங்க. காணாம போய் எத்தனை நாள் ஆகுது? நேத்து காலையில இருந்து அவரை காணோம். ஓ, இவ்வளவு டைம் ஆச்சா? கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுமா. உன்னை போக சொல்லிட்டு இருக்க, போகாம நீ இங்கே நின்றுட்டு இருக்க. என்ன சார் இது? சிபிய தெரியாதுன்னு சொன்னீங்க. அவரோட ப்ரௌச்சர் உங்க டேபிள்ல இருக்கு. எப்படி வந்துச்சு? இல்ல, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. சிபி எங்க இருக்காரு? சொல்லுங்க சார், சிபி எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு போயிடுங்க. உண்மையை சொல்றீங்களா இல்ல எப்படி? இப்போ உண்மையை சொல்றியா இல்ல இப்பவே கழுத்துல இறக்கவா? என்ன எதுவும் பண்ணிடாதம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. உண்மையை சொல்லு.
என் புருஷனை விட எனக்கு எதுவுமே பெருசில்ல. இப்ப மட்டும் நீ நடந்ததை சொல்லல, உன்னை இங்கே குத்தி போட்டுருவேன். சொல்லு, உண்மை சொல்லு. சொல்லிடுறேம்மா. சொல்லு. அம்மா என்ன ஒண்ணும் பண்ணாத. சொல்லு. ஒண்ணும் பண்ணாத. சொல்லு. எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். சொல்லு. நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ்மா. சொல்லு. சொல்லுங்கறல. அந்த அட்ரஸ் சொல்லு. அந்த அட்ரஸ் சொல்லு. முகத்தை நான் சரியா பார்க்கல. ஆனா ஒரு தமிழ் பையனை சில பேர் வண்டியில ஏறி இந்த பக்கம் போனாங்க. அவன் பாதி நினைவோட முணங்கிட்டு போனாமா. சத்தம் கேட்டுச்சுமா. என்னையா இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? இப்படி ஒரு இன்சிடென்ட்ட பார்த்தா பக்கத்துல போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏமா அந்த கிடங்கு ஏறவே அப்படிமா. அங்க இப்படி சம்பவம் நடக்கிறதுலாம் சாதாரணம். நிறைய அரசியல் கொலை நடக்கும். கடத்தல், பொண்ணுங்க, எல்லா கிரைமும் நடக்கிற ஏரியாமா அது. அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதையும் மீறி யாராவது இது மாதிரி சம்பவத்தை தட்டி கேட்டா அவங்க கதையை முடிச்சிருவாங்கம்மா. மற்றவங்கள காப்பாற்ற போய் நாங்கள் சாக்குறதா? போமா. ஏதாவது போலீஸ் கிளிஸ்னு போய் சொல்லி செல்வாக்கான ஆள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் உதவி கேளு. உன்னால தனியாக போய் அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. நீ கேட்ட குடோன்னு அதுவும் அந்த தண்டவாளம் போதில்ல, அந்த பக்கம் கடைசியாக போனோம்னா அந்த குடோன்னு வந்துடும்மா. பார்த்து போடாமா. உன் விதி என்னன்னு இனிமேதாம்மா தெரியும். நன்றிங்கய்யா. பரவாயில்லம்மா. இவ்ளோ தைரியமா எல்லா ஏரியாக்கும் போறீங்க. எங்கயாவது வழி தவறி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி வருவீங்க? அதான் ஃபோன் இருக்குல்ல. போனும் மிஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எங்க வழி தவறி போனாலும் எப்பவுமே அதோ அங்க கேக்குதுல, அந்த ட்ரெயின் சத்தத்தை ஃபாலோ பண்ணுவேன். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி அந்த டைரக்ஷனை நோக்கி போனா ரயில்வே ட்ராக்கை பிடிச்சிடலாம். ரயில்வே ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டா ஆள் நடமாடுற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அங்க யார்கிட்ட கேட்குறோமோ கேட்டு நம்ம எங்க போகணுமோ போயிடலாம். சிம்பிள்.